அம்மா பார்த்தம்மா என்ன பண்ணுறீங்க? அதே சாப்பிட்றதுக்கு எதாவது வேணும்னு கேட்குறீங்களா, அதனால் ஏதாவது செஞ்சிடலாம். ஓ கத்துறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டில் இருக்க ஏதாவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. காலையிலேருந்து என்னென்ன சாப்பிட்ருக்காங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். போண்டா சுட்டு கொடுத்துருக்கு, பாப்கார்ன் பொரிச்சு கொடுத்துருக்கு, பப்பாளி சாப்பிட்ருக்காங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. இதுக்கு மேலே இன்னும் வேணுமா? அதனால் சரி குலோப் ஜாமுன் நம்ம வாங்கிட்டு வந்தோமா ஒரு பாக்கெட்டு. என்னம்மா நீங்கள் வந்து பப்பாளி சாப்பிட்றீங்க என்ன விட்டுட்டு? சரிங்களா, எனக்கு கொஞ்சம் கொடுங்க பப்பாளி. என்ன குலோப் ஜாமுன் மாவா? ஆமாம், எம்டிஆர் குலோப் ஜாமுன். எம்டிஆர் குலோப் ஜாமுன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாமா? ஒரு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தோம் அன்னைக்கு. ஆமாம், 2 வாங்க சொன்னேன். அவர் 1 போதுன்ட்டார். சந்தைக்கு போகிறீங்களா? சந்தைக்கு வேறு போகணும். இதை பிசைஞ்சு குலோப் ஜாம் போட்டு கொடுத்துட்டு சந்தைக்கு போனாதான் இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்ட முடியும். ஏன்னா நேற்று பெருமானூர் சந்தைக்கு போகலை. இன்னைக்கு அப்பா நான் கனகம்பாளையம் சந்தை குளிக்க போயிருக்காங்க. வந்து செடியெல்லாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, மாடி தோட்டமும் கொஞ்சம் வேலை, முன்னாடி கொஞ்சம் மேலே இங்கே உள்ள இருந்த தூக்கி வெளியில் வச்சாச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் சீட்டு மேலே போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அதனால செடி வச்சிட்டோம்னா அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. மண்ணாக வந்து தண்ணி ஊறி அடைச்சிக்கிறதுனால வெளியே நம்ம செடியை வச்சிடலான்ட்டு 3 இது பக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதாவது வேலை செய்கிற இடத்துலேருந்து இது தொட்டி, அதில் 3லையுமே செடி வச்சு விட்றான். தம்பி வந்து வெளியே மிஷின் போட்டு செடி வச்சுட்டு இருக்கிறான். தம்பி மிஷின் போட்டு இன்னைக்கு காலையில் நான் வீடியோவில் பேசல, சரி, அதனால் எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகேவா? இப்போ பால் நம்ம ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். 1 டம்ளரா? ஆமாம், கொஞ்சம் பாலில் பிசைஞ்சோம்னா குலோப் ஜாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியில் பிசைகிறத விட பாலில் பிசைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இப்படி இருக்க நல்லா சாஃப்டாக பிசையணும். இப்போ நல்லா பால் ஊற்றி கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். சரி, பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அழுத்தி பிசையக்கூடாது குலோப் ஜாமுக்கு. இப்படி அவ்வளோதான் மேட்டாப்பில் தான் பிசையணும். சப்பாத்தி மாவுக்கு மாதிரி பிசையணும். சரி சரி. மனம் பாரு. ஆமாம்மா, மாவுலையே மனம் வருமா? பால் தான், பால் பவுட்ரு, பால் ஜம்முன்னு. சரி, பிசைஞ்சிட்டு பார்க்கலாமா? 1 டம்ளர் பால் கரெக்டாக ஆயிடுச்சு தங்க. அவ்வளோதான் மாவு. இந்த கையில் வரும், சாஃப்டாக இருக்கா? சூப்பராக இப்படி இருக்கணும். இப்போ வந்து இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு உருண்டை பிடிக்கணும். நம்ம அதுக்குள்ளே பாவு காய்ச்சிடலாம். ஆமாம், சர்க்கரை வந்து நான் வந்து 400 கிராம், ஒரு பாக்கெட்டு வந்து 400 கிராம் போடணும். நான் அளவாத்தையும் போடுறேன், 300 கிராம் தான் போடுறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப வேண்டாம். இதே இல்லை, எங்கள் அப்பாட்ட கேட்டாங்க. அப்பாட்ட கேட்டோம்மா, ஊற்றிக்கலாம். நீ வந்து அப்பாட்ட கேட்ட தண்ணி போதும், இந்த அளவுக்கு தண்ணி போதும். இது வந்து பாகுபதம் வேண்டாம். சும்மா நம்ம கையில் பிசுன்னு இருந்தாலே போதும். நல்லா கொதிக்கட்டும். நீ அப்பாட்ட கேட்டேலம்மா? அப்பாட்ட 5 அப்பா வந்து எத்தனை இந்த பாக்கெட்டுக்கு எத்தனை பாவு காய்ச்சது அப்படின்னு கேட்டிங்கல்ல. அப்பா 5 கிலோ சக்கரை போட்டால் பாவு காய்ச்சிடும். அப்படி சொல்லலை. எங்கள் ஒரு பாக்கெட்டுக்கு எவ்வளோங்க சக்கரை போடணும்? 5 கிலோ போடு அப்படி. சரி, நம்ம உருண்டை பிடிச்சலாம். அதுங்களும் கொதிக்கட்டும். இப்படி குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்கணுமா? குட்டியாக விரிசல் இருக்கக்கூடாது. நல்லா அவ்வளோதான் சாஃப்டாக இருக்கும். விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கலாம். சரி, உருண்டை பிடிச்சி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, இது இந்த குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்கலையம்மா, அது எண்ணெயில் போடும்போது குண்டாயிருமாம்மா? ஆமாம், மழை வந்தது பார்த்தியா? வெயில் அடிச்சுக்கிட்டே மழை. அந்த மழை தான் உடம்பு சூட்டை ஏற்றி விட்டுருது. இப்போ பாரு, கதன்னு வேர்க்குது பயங்கரமான ஒரு மழை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தான் பேஞ்சிருக்கோம். மழை சடந்து பாவு கொதிக்க போகுது. நம்ம சிம்மில் வச்சு விட்டு நான் உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிறேன். விரிசல் இல்லாமல் உருண்டை வர பிடிக்கணுமா? அதனால தீபாவளிக்கு முன்னாடி பலகாரம் செஞ்சுருக்கணும். நம்ம தீபாவளிக்கு அப்புறம் தான் பலகாரம் செய்யணும். நிறைய பலகாரம் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. நம்மளும் ஸ்வீட்லாம் செஞ்சு கொரியர் போட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, ஒரு பாக்கெட் டிமார்ட்டுக்கு போனேன். எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு குலோப் ஜாம் நம்மளே செஞ்சு சாப்பிடணும்னு. எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதையெல்லாம் நான் நல்லா செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பலகாரமே சூப்பராக பண்ணுவேன். அப்படியே அந்த ஆட்டா குலாப், எங்கள் அண்ணங்களாம் முறுக்கு கம்பெனி வச்சுருக்கேன். அந்த அப்படியே ஆட்டா குலாப் ஜாமுன் மாதிரி செய்வாங்க. ஏமா? ஆமாம், ஒரு சில எல்லாம் ஒன்றே எடுத்துட்டு பார்க்கலாம். சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, முருகனுக்கு அரோகரா. எடுத்துட்டியா? பாட்டு பாடிட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. கொதிக்க போகுது. எங்கள் அம்மா பாட்டு பாடிட்டு இருந்தாங்களா, இந்த சின்ன சின்ன டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக இருக்கும். இந்த பாட்டை கேட்டோம்னாலே நிஜமாக முருகர் பக்தியாக இருந்தால் ரொம்ப முருகரா அரோகரா. இன்னைக்கு அந்த சஷ்டி 5வது நாள். நீ பாருமா வேர்க்குது.
சரியான இருக்குது பாப்பா. எல்லாரும் விரதம் இருக்காங்க பயங்கரமா. கந்தசஷ்டி நம்மளும் தானே விரதம் இருக்கோம். நம்ம வந்து கந்தசஷ்டி விரதம் அம்மா இருக்க மாட்டேன். அம்மா நல்லா சாமி கும்பிடுவோம். எங்க அம்மா பாலெல்லாம் பால் இப்போ நெய் வைத்தி வைக்க, பழங்கள் சாமிக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவேன். ஆனால் விரதம் கந்தசஷ்டி விரதம் இருந்ததில்லை. நான் பிரதோஷ விரதம் இருப்பேன். விநாயகருக்கு சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி விரதம், ஏகாதசி விரதம், இந்த மாதிரி விரதம்லாம் இருப்பேன். ஆனால் முருகர் வந்து நமக்கு நல்லதும் கொடுத்துருக்குறாரு, ஒன்றும் தப்பு இல்லை. பாவு கொதிக்குது. குலோப் ஜாமுன் இவ்வளோ உருண்டை பிடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பிடிச்சிட்டு பாவை வந்து ஏலக்காய் போட்டாச்சு. குங்குமப்பூ இருந்தால் இங்கே குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நான் குங்குமப்பூ சேர்க்கல. எனக்கு 1 டம்ளர் பால் கரெக்டாக இருந்துச்சு மாவு பிசைய. நீங்கள் பால் ஊற்றலைன்னா தண்ணி ஊற்றி பிசைங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை எல்லாம் கொதிச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டது தெரியும் தெரியும். இந்த அம்மாவோட ஒரே டென்ஷனாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக இருக்கு. நீ என்ன வாழ்க்கையை சந்திச்சுட்ட? இன்னத்தே மகளே வாழ்க்கைண்டால என்னன்னு இருக்குது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கைடா. இப்போ எல்லாம் அப்பா அம்மா சம்பாதிக்கிறதுல நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் பிசு வரல. இன்னும் கொதிக்கணும். நல்லா பிசு பிசுன்ற ஒரு தன்மை வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பாவு பதமெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இப்போலாம் என்னப்பா உங்களுக்கு தெரிய போகுது? இப்போலாம் வந்து சின்ன பிள்ளைங்க உங்களுக்குலாம் வாழ்க்கிற, அதாவது பெரிய பிள்ளை சும்மா தான் சொல்லுவேன். நான் சும்மா அம்மா சொல்கிறத கேளுங்க. வாழ்க்கைன்றது வந்தாத்தே வாழ்க்கைக்குள்ள ஒரு வட்டம் நிற்கிறவன் செய்தி. அதுதான் எனக்கு தெரியாது. சாமி செடி வச்சுட்டாங்க. நம்ம அதை செஞ்சு முடிச்சுட்டு போய் செடி வைக்கிறத பார்க்கணும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் பிசு தன்மை வந்துருச்சு. போதும் இந்த அளவுக்கு. இப்போ பாவு அந்த பக்கம் நம்ம மாற்றி கையில் வச்சுக்காம அது பாவு பங்கு இது பாகு வராது. இப்படி பிசுன்னு மட்டும்தான் தெரியும். பாகு வந்து இப்படி கம்பி பதமாக வராது. இதில் அப்படி தான் இருக்கணும். இல்லாட்டி ரொம்ப நல்லா இருக்காது. இந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப காயக்கூடாது. முருகிற அளவுக்கு ஒரு பக்குவமாக காஞ்சிருக்கணும். அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு விட்ருங்க. ஏன்னா ரொம்ப கருகிரும். பார்த்து குலோப் ஜாமுன் செய்யணும். எவ்வளோ பெருசாக வருது வருங்க. எண்ணெயில் போட்டு எடுத்தாலே கொஞ்சம் பெருசாக வந்துடும். நான் சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பை. எல்லாம் பொரிச்சிட்டு பார்க்கலாம். இரு பொறு. அது நாங்கள் அவசரமா இல்லைங்க, யூடியூப் பார்க்கணும்னு இல்லைங்க. சிம்மில் ரொம்ப சிம்மில் வச்சிடணும். 2 பேஜா மட்டும் போட்டுக்கலாம். இன்னொரு பேஜுக்கு இருக்கும். பார்த்து போதும். அவ்வளோதான். இப்போ நல்லா கரண்டி நேற்று வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கல்யாண நாள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வாங்கிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண நாளுக்கு செஞ்சு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் குலோப் ஜாமுன். ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பார்த்துட்டு என்ன கமெண்ட், ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் இதில் வாட்ஸ்அப்பில். எல்லோரும் பார்த்துட்டு அப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹாப்பி கல்யாண நாள், ஹாப்பி வெட்டிங் டே அப்படிலாம் சொல்கிறாங்கம்மா. உன் ஃப்ரெண்டு இந்த செல்வம் தாத்தா இருக்குங்களா, அந்த தாத்தா வந்து சொன்னார், ஹாப்பி கல்யாண நாள், இனியா கல்யாண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கல்யாண நாள் சொல்லி. எங்கள் அம்மாவோட சொந்த பந்தங்கள் அதெல்லாம். ஆமாம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுடைய சொந்த பந்தம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். குலோப் ஜாமுன் வெந்துருச்சா? இப்போ எடுத்துடலாம். எடுத்து உடனே போடக்கூடாது. கொஞ்ச நேரம் சூடு ஆறணும். பாவுது லைட் சூடாக இருக்கணும். இது உடனே போட்டோம்னா இப்போ குழக்குழந்து ஆகி போயிடும். எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் பொரிச்சிட்டு பார்க்கலாம். பாவு நக்கி பார்த்து நல்லா நக்கி பாருமா. நல்லா பாரு. எல்லாமே பொரிச்சு. நீ பொரிச்சது கூட விரிசல் வந்துருக்கு. இங்கே கூட நான் பொரிச்சதுல விரிசல் வர. நான் பொரிச்சதுல விரிசல் வரல. இப்போ நம்ம இதில் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். குட்டியாக வந்துருச்சு. நான் பெருசாக வரும்னு பார்த்தேன். அவ்வளோதான், அவ்வளோதான். குலோப் ஜாமுன் ரெடி. பாவில் ஊறிச்சுன்னா குலோப் ஜாமுன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ரேணுக்கா எடுத்துட்டேங்க்கா. எடுத்துட்டேம்மா. ரேணுக்கா வந்து என்னை அடிச்சுடுவாங்களா, நீங்கள் வந்து சண்டைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு, சூப்பராக அது போல் ஒடிச்சு விட்டு கீழே வச்சாச்சு. செம்பருத்தி அப்பா தொட்டு தூக்கிட்டு வச்சாரா. இங்கே மாங்கண்டு, இதில் வந்து கொய்யா மரம். இந்த கொய்யா கண்டு உள்ளே இருந்துச்சா இங்கே. எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா கூட சண்டை போட்டு இருந்தாங்க. நீங்கள் வாசல் தெரிக்கிற முன்னாடி எதுக்கு வச்சுருக்கீங்க? இங்கே வைக்க மாட்டாங்க, காலையில் தூக்கி வச்சுருன்ட்டாங்க. அகிலக்கா அகிலாக்கா போகுது. ஆய் சொல்லிட்டு வராங்க.
இங்கே வச்சுட்டோம்னா இங்கேயா? ஆமாம் இங்கே தான் வைக்கணும். இது நல்லா இருக்கே. பூ நிறையா பூத்துருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் குலோப் ஜாமுனை பார்க்கலாம். ஊறிடுச்சா? அம்மா ஒன்று எடுங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ஊறிச்சாம்மா? இது ஒரு சூப்பராக ஊறிடுச்சு. அம்மா எனக்கு ஒரு வாய் விட்டுங்க. சூப்பராக இருக்குது, நல்லா ஊறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குலோப் ஜாமுன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுங்க. சூப்பராக இருக்குது, குலோப் ஜாமுன் நல்லா ஊறிடுச்சு. இன்னும் பசங்க சாப்பிட போகிறாங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய்.